ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொங்கல் கிளீனிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? நான் கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நேற்று வெனஸ்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இப்போ தான் போஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு. டீப் கிளீனிங்னாலே ஒரு நாள் ஃபுல்லாக வேணும் இல்லையா? ஸோ அதை வந்து கொஞ்சம் ஹாப்பி மூடோடு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வேலை கடகடன்னு ஒரு சந்தோஷமாகவும் நடக்கும், நமக்கும் வேலை செஞ்ச டயர்டும் இருக்காது. ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச கார்டனிங்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆஃபீஸ் ஸ்கூல் அப்படின்னு அவங்கெல்லாம் கிளம்புனதுக்கப்புறமா ஒரு 10 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நம்மளோட டெய்லி ஒர்க்கும் இருக்குது இல்லையா? பாத்திரம் கழுவுறது, வாஷ் பண்ணுறது இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் இந்த ஒர்க்குக்கு வந்தேன். ஓகேங்க, இன்றைக்கி நம்ம கிச்சன் கிளீனிங் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸில் சிஸ்டர் ஒருத்தருங்க மணி பிளான்ட் டிப்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகையான வெரைட்டி ஆஃப் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். 5மே இண்டோரில் தான் வச்சுருக்கேன். ஸோ இண்டோருங்கிறனால நான் மண்ணை அவாய்ட் பண்ணிவிட்டு கொக்கோபிட் போட்டு தான் வச்சுருக்கேன். கொக்கோபிட் 3/4 வாசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 1/4 வாசி மட்டும் மண் சேர்த்துக்கோங்க. இது கூடவே உரங்கள் ஏதாவது நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இந்த வேப்பம் புண்ணாக்கு சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் மண் கலவை ரெடி பண்ணி பிளான்ட் வச்சுருக்கேங்க. மணி பிளான்ட் நம்ம கடையில் வாங்குகிறோமோ இல்லை யார்கிட்டையாவது வாங்கிட்டு வந்தாலும் சரி, அதை வச்சுட்டோம் இல்லையா? வச்சதுக்கப்புறம் அது க்ரோ ஆகிட்டே இருக்கிறக்கோ ஹைட் ஆகும். அந்த ஹைட்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்படியே விட்டுடலாம். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் வேண்டாம், இந்த மாதிரி நிறைய அடர்த்தியாக புஷ்ஷியாக வேணும் அப்படிங்கிறதுனால அது வளர்கிறப்போ அந்த வேறு ஒரு நோடு இருக்கும் இல்லையா? அதை மறுபடியும் திருப்பி அதுக்குள்ளேயே அந்த பாட்டுக்குள்ளேயே உள்ளே சொருகி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா அடர்த்தியாக வரும். ஏன்னா அந்த வேர் இருக்கிற பகுதி லேசாக வேர் தெரியும் நம்ம அந்த குச்சியில் பார்த்தோன்னாலே. ஸோ அதை மண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி திருப்பி சுற்றி நம்ம உள்ள பாட்டிலையே வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா அடர்த்தியாக வர ஆரம்பிச்சிடும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நான் அப்படி தான் ஹைட்டாக விடாமல் அந்த மாதிரி அடர்த்தியாக மட்டும் வச்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இதுலேயும் மணி பிளான்ட்டை வச்சுருக்கேங்க. இது பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. மணி பிளான்ட் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. யாருக்காவது பிளான்ட் வளர்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு, இன்டோர் பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மணி பிளான்ட் பெஸ்ட்டு. ஏன்னா நிறைய பராமரிப்பெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. இது ஒரு புது வகையான மணி பிளான்ட்டுங்க. இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன், நர்சரியில் தான் பார்த்தேன். மேலே பார்த்தா க்ரீன் கலர், பின்னாடி ஒரு பிங்க் கலர் வெத்தலை மாதிரியே இருக்கும். ஸோ அதுதான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் வச்சும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் செடிகளுக்கு. மோஸ்ட்லி லீஃபை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னாலே மணி பிளான்ட் அழகாக அடர்த்தியாக வளரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேட்டு கீழே இருக்கிற மாதிரி நீங்கள் பாட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, மோஸ்ட்லி இண்டோர் பிளான்ட்ஸை இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா நனைச்சிட்டு இந்த பாட்டில் இருக்கிற தண்ணி வடிகிற வரைக்கும் விட்டுறணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பிளேட்டில் வைக்கிறப்போ தண்ணி சப்போஸ் நம்ம ஓவர் வாட்டரிங் பண்ணியிருந்தோன்னு வைங்களேன், பிளேட்டில் கலெக்ட் ஆகிக்கும். அப்போ நம்ம அதை எடுத்து டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம். பிளான்ட் அழுகி போகாது. அதே மாதிரி நம்ம எங்கேயாவது ஒரு 2 days வெளியே போகிறோம் அப்படின்னா செடிகளுக்கு அந்த பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுட்டு போயிட்டோன்னா அந்த ரூட் ட்ரை ஆகாமல் நல்லா ஈரமாகவே இருக்கும். பிளான்ட்டும் காஞ்சி போகாது. ஐயோ செடி என்னாச்சோன்னு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம பாட் வாங்குறப்போ கீழே ஒரு பிளேட் இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் உரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெருசாக எதுவுமே தேவையில்லை. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வெளியே சன்லைட்டில் எடுத்து வைப்போம். அதாவது காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். அதுக்கு மேலே வெயிலில் வைக்கக்கூடாது. அந்த டைமில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம பிளான் பண்ணி காய்கறிகள்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா? அந்த வேஸ்ட்டை தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் நம்ம டைலூட் பண்ணி இந்த பிளான்ட்ஸுக்கு ஊற்றிட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம வெளியவே வச்சிடலாம். ஆனால் வெயில் படாத இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் தூக்கி உள்ளே வைக்கிறப்போ ஸ்மெல்லோ பூச்சியோ வராது. நான் அப்படி தான் முன்னாடி சிட் அவுட்டில் வச்சுடுவேன். காலையில் 6 மணிக்கு வச்சுட்டேன் அப்படின்னா அன்றைக்கி தான் இந்த மாதிரி காய்கறிகள் அந்த தண்ணியை ஊற்றி அன்றைக்கி ஃபுல் டே நான் அப்படியே விட்டுருவேன். அடுத்த நாள் தான் எடுத்து உள்ளே வைப்பேன். ஸோ இது பிளான்ட்ஸ் நல்லா க்ரோ ஆகும். சரிங்க, பேசிகிட்டே நம்ம க்ளீனிங்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் மணி பிளான்ட்டோட பெருசாக எதுவுமே கிடையாது. இதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் இப்படி தான் செஞ்சிட்ருக்கேன். பிளான்ட்ஸும் பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் ஒரு பிளான்ட் கூட கருகி போகலை. ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சிஸ்டர்.
அடுத்ததாக கிச்சன் தாங்க இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறேன். அதுவும் மெயினாக கீழே இருக்கிற ரைஸ் ட்ரம் எல்லாம் வைக்கிற அந்த இது தான். ஏன்னா மேலே இருக்கிறதெல்லாம் வந்து அந்த கிளாஸ் பாட்டில் கழுவுன அன்னைக்கு அந்த வீடியோ கூட போட்டிருந்தேன் இல்லையா, அன்றைக்கி க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து கீழே இருக்கிறது தான் எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியே வச்சு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு வெயிலில் வச்சு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு தான் உள்ளே கொண்டு வர போகிறேன். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. நான் முதல்ல ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்ம டீப் க்ளீனிங் பண்ணணும் அப்படின்னு யோசனை வந்துட்டாலே முன்னத்தினாலே வந்து நம்ம பிளான் பண்ணிடணும். மாவாட்டி வைக்கிறதுலேருந்து அதே மாதிரி நம்ம செய்கிற சமையலுமே எல்லாம் ப்ரீ பிளான்டாக செஞ்சிட்டோன்னா நைட்டு நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ஈஸியாகிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கும் நான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெனஸ்டே எக் குழம்பும் சாதம் தான் லஞ்சுக்கு வச்சுருக்கேன். அதையே வந்து நைட்டு வந்து தோசைக்கு வச்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. ஒர்க் முடிச்சுட்டு டயர்டில் நம்ம வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா க்ளீனிங்னு ஆரம்பிச்சிட்டாலே டைம் போகிறதே தெரியாது. இது மட்டும் செய்யலான்னு ஆரம்பித்தோம் அப்படின்னா கை வைக்க 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 அடுத்தடுத்து ஒர்க் போய்கிட்டே தான் இருக்கும். க்ளீனிங்கிறது வந்து பெரிய வேலையே கிடையாது. இன்ட்ரெஸ்ட்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கடகடகடன்னு வேலை அது பாட்டுக்கு நடக்கும், நம்ம நிறுத்தவே முடியாது. அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங் ட்ரபிள் மட்டும்தாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு வண்டி போகும். செஞ்சு முடித்து அப்புறம் தான் தெரியும் என்னென்ன வலிக்குது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இது வந்து வெளியே இருக்கிற பிளேஸுங்க, கிச்சனுக்கு சைடில். ஸோ இங்கே வந்து வாஷ் பண்ணுற ஏரியா. ஸோ மார்னிங்கே எல்லாம் நீட்டாக எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன், பாத்திரம் கழுவணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பெரிய பாத்திரங்கள்லாம் வந்து இங்கே வச்சு கழுவிக்குவேன். நிறைய பாத்திரங்கள் இருக்கிறப்போ இங்கே போட்டு ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்தும் க்ளீன் பண்ணலாம். ஆனால் என்னென்னா சீக்கிரமே வெயில் வந்துடுங்க. அதனால் இங்கே பெரிய பாத்திரங்களை மட்டும் கழுவிட்டு நின்றுட்டே க்ளீன் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு உள்ளேயே கழுவிக்குவேன். முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவேன். நான் மட்டும் இல்லை, நிறைய என்ன மாதிரி பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என்னென்னா படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கியா, வேலைக்கு எங்கேயும் போகலையா அப்படிங்கிறத ஏதோ அக்கறையாக கேட்குற மாதிரி கேட்டுட்டு கிளி விட்டுட்டு போயிடுவாங்க. வீட்டில் வந்தால் தான் நமக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குங்க. நிறைய டைம் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்டே வந்து நான் இதை சொல்லியிருக்கேன். அவர் சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா, நான் ₹1 சம்பாரிச்சேன்னாலும் அதில் 50 வந்து உன்னோட பங்கு தான். ஏன்னா நீ எங்களை இங்கே வந்து ஹெல்த் வைஸாக நல்லா பார்த்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்து வீட்டையும் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பார்த்துக்கல அப்படின்னா எங்களால் இந்த மாதிரி ரன் பண்ண முடியாது. ஸோ உன்னோட பங்கு எங்களை விட அதிகமாகவே இருக்குது. நீ நிறைய வேலைகளை பார்த்துக்கிற. நாங்கள் முன்னாவது அங்கே போய் ஒர்க் பண்ணுறோம், அதோட முடிஞ்சிச்சு. பட் இங்கே வந்து நீ ஃபேமிலியை வந்து எந்தளவு ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்த்துக்கிற அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. வீட்டையும் பார்த்துக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், சமையல்லையும் வந்து ஹெல்த்தியாக எங்களுக்கு செஞ்சு அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ அதையெல்லாம் வந்து நீ போட்டு உழட்டிக்காத. நீ போகணும், உனக்கா விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக போ. மற்றவங்க சொன்னாங்க, மற்றவங்களுக்காக வந்து நீ செய்யாத அப்படின்னு தான் சொல்லுவார். எப்போவுமே நம்ம மற்றவங்கள நினச்சி தாங்க லைஃப்பையே வந்து வெயின் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம லைஃப்பை நம்ம வாழணும், நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம வாழணும். அது வந்து நம்ம மனசுக்கு நேர்மையாகவும் கடவுளுக்கு உண்மையாகவும் இருந்தால் போதும். யாருக்கும் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிகிட்ருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் லைஃப் கன்ஃபியூஸ் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. யாரையும் கண்டுக்காதீங்க. நான் அப்படி தான் யாரோட பர்சனல்லையும் ரொம்ப இன்வால்வ் ஆகி ஹர்ட் பண்ணுறதெல்லாம் பண்ண மாட்டேன். அப்படியே என்ன யாராவது ஹர்ட் பண்ணாலும் நான் பெருசாக கண்டுக்கவே மாட்டேங்க. பண்ணால் பண்ணிக்கும், அவ்வளோதான். ஓகேங்க, நம்ம வேலைக்கு வருவோம். எங்கள் கிச்சன் பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடுலர் கிச்சன்லாம் கிடையாது. இதை வந்து ரினோவேட் பண்ணோம். அதனால் இது வந்து ஃபுல் மாடுலர் கிச்சன்னு சொல்ல முடியாது. ரினோவேட் பண்ண ஒர்க் எப்படியோ அந்த அளவு தான் வரும். ஸோ இந்த மாடுலர் கிச்சனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, இந்த ஜெர்மன் காக்ரோச் தொல்லை. அதுக்கு ஒரு டிப் பார்த்தேன். என்னென்னா இந்த கற்பூரம் அதை வந்து பொடி பண்ணிக்கோங்க. அது கூட இந்த ஊதுபத்தி ஏற்றுவோம் இல்லையா சாமிக்கு, அந்த ஊதுபத்தியில் இருக்கிற அந்த ஸ்டிக்கை எடுத்துட்டு அந்த பவுடரை மட்டும் எடுத்து அதையும் இந்த கற்பூரத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு காட்டன் துணியில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு, ஒரு ஸ்பூன் வேண்டியது இல்லைங்க, சும்மா கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டு கட்டி அந்தந்த இடத்த வச்சிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருக்காது. அது வாசமும் வந்து நல்லாவும் இருக்கும். ஸோ மற்ற கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க. கபோர்ட் க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து கிளாஸ் கண்டெய்னர் நான் அன்றைக்கி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து செராமிக், என்னோடய செராமிக் கண்டெய்னர்ஸ், அதாவது உப்பு புளி அது இதுன்னு இதெல்லாம் போட்டு வைப்பேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயோ இல்லை கடையிலையோ வாங்கினது கிடையாது. எங்கள் சிவன் மலை தேர் வருங்க தைப்பூசம் அன்னைக்கு,
இனி வரப்போகுது. நான் அதை வீடியோ போடுறேன். அங்கே வாங்கினது தான் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே. ஸோ அதையும் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். செராமிக்னால் ரொம்ப 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 பிடிக்கும். அந்தளவு ஒரு செராமிக் லவர் நான். இந்த கிளாஸ், செராமிக் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ஆனால் அது பழகிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. இது நாள் வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே உடஞ்சது அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. அப்பப்போ மந்த்லி ஒன்ஸாவது நான் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுவேன். ஆனால் இது நாள் வரைக்கும் உடச்சதே கிடையாது. ஸோ ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா போதும், ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். இந்த க்ளீனிங்லேயே பார்த்தீங்கன்னா கிச்சனை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. உங்களுக்கு அப்படி தானா? எனக்கு அப்படி தாங்க. கிச்சன் க்ளீன் ஆகிடுச்சு அப்படின்னாலே முக்கால்வாசி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி அந்த வேலை முடிஞ்சிச்சு. கிச்சன் ஒர்க்கை முடிச்சிட்டேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா டைனிங் இருக்குது, அப்புறம் லிவிங் ரூம், இந்த ரெண்டையும் க்ளீன் பண்ணால் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், என்னோடய பொங்கல் க்ளீனிங் முடிச்சிட்டேன். நீங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க? க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சா இல்லை இனிமேல் தானா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டே கூட வீடியோஸ் பார்த்துக்கிட்டே பண்ணலாம். இல்லையா, நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ரிலாக்ஸாக இருக்கிற டைமில் வீடியோ போட்டு பாருங்கள். உங்களுக்கும் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், எனக்கும் வியூஸ் வந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது ஒரு வழியில் வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கும் போஸ்ட் பண்ணுறேன். முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஒர்க் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இனி போய் டின்னர் ரெடி பண்ணி சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.